வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு தொகைநிலை தொடர்கள். இந்த தொகைநிலை தொடர்கள் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி சொல் அப்படின்னா ஒரு எழுத்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தந்தால் தான் அது சொல்லுவோம். அப்படி பல சொற்கள் சேர்ந்து பொருள் தருமாயின் அது சொற்றொடர் சொல்லுவோம். இந்த சொற்றொடர் சில இரண்டு சொற்கள் சேரும்போது வேற்றுமை உருபுகளோ வினை அல்லது பண்பு உருபுகளோ மறைந்து வரக்கூடியதான் தொகைநிலை தொடர்கள் சொல்கிறோம். இந்த தொகைநிலை தொடர்கள் மொத்தம் 6 வகைப்படும். இது எந்த டாபிக் வருதுன்னா 8ஆம் வகுப்பில் 110வது பக்கத்தில் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய டாபிக், முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியலன்னா நீங்கள் அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போது முதல்ல 6 பிரிவுகளில் முதல்ல வேற்றுமை தொகை அப்படின்னா முதல்ல வேற்றுமை உருபுகள் மொத்தம் 8 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஐ, ஆள், கு, இன், அது, கண். எழுவாய் வேற்றுமைக்கும் பயனிலைக்கும் உருபுகள் இல்லை, மீதி 6க்கு நம்ம சொல்லிட்டோம். இங்கே திருக்குறள் படித்தான், இங்கே திருக்குறளை, இங்கே ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்ததுனால இது வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் தொக்கினா மறைந்து வருவது, தொகையினாலும் மறைந்து வரக்கூடியது அப்படின்னா வச்சுக்கோங்க. காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் தொக்கி வருவதோடு முக்காலத்திற்கும் பொருந்தும்படியாக வரக்கூடியவை வினைத்தொகைன்னு நம்ம சொல்றோம். இங்கே வளர்தமிழ் அப்படிங்கிறத பாருங்க. வளர்ந்த, வளர்கின்ற, வளரப்போகின்ற ஆகிய காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் இங்கே மறைஞ்சு வந்திருக்குது. அதனால தான் இங்கே வினைத்தொகைன்னு சொல்கிறோம். வளர்தமிழ்னா வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் அப்படின்னு 3 காலத்துக்குமே பொருந்தும். இங்கே நம்ம படிக்கிற காலத்துக்கு சொல்லியிருப்போம். ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறப்போகின்ற காய் அப்படின்னு 3 காலத்துக்குமே பொருந்தக்கூடிய வகையில் வரக்கூடியது தான் வினைத்தொகை. இங்கே அதே போல் பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள். ஆடு கொடி, ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடப்போகின்ற கொடி. ஆக 3 காலத்துக்கும் பொருந்தபடி வரக்கூடியது. இடையில இந்த இடைநிலைகள் தொக்கி காலம் காட்டக்கூடிய அவை மறைஞ்சு வரதுனால இது வினைத்தொகைன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பண்புத்தொகை. பண்புத்தொகை பெரும்பாலும் மை விகுதி பெற்று வரும். அதனுடைய உருவுகள் என்னன்னா ஆன, ஆகிய, பண்பு. இப்போ 2 சொற்களுக்கு இடையில இந்த ஓம உருவுகள், அதாவது பண்பு உருவுகள் மறைஞ்சு வரக்கூடியது பண்பு தொகைன்னு சொல்றோம். வெண்ணிலவு அப்படிங்கிற வெண்மையான நிலவு, இந்த ஆன அப்படிங்கிற பண்பு உருவு இங்க மறைஞ்சு வந்ததுனால இது பண்பு தொகை. கருங்குவளை, இங்க கருமையாகிய குவளை, இந்த ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது பண்பு தொகைன்னு நம்ம சொல்றோம். இதுலயே இன்னொரு டாபிக் இருக்கு, இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இருபெயரொட்டு பண்பு தொகைனா 2 பெயர் சொற்கள் சேரும் பொழுது இடையில ஒரு உருவு மறைஞ்சு வரும். இப்போ எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்க. சாரை பாம்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்குன்னா, பாம்புங்கிறது பொது பெயர், சாரைங்கிறது சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரும்போது இந்த ஆகிய அப்படிங்கிற அந்த பண்புருவு மறைந்து வரக்கூடியது தான் இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? சரி, அது இப்படி சொல்லிப்பாங்க. பண்பு பெயருக்கும் பண்பு சொல்லுக்கும் இடையே இந்த பண்பு உருவுகள் மறைந்து வருவது பண்பு தொகை, இதனுடைய டெஃபினேஷன். அடுத்து ஓமை தொகை. போல, போன்ற, நிகர, அன்ன இதெல்லாம் ஓம தொகையினுடைய உருவுகள். அதாவது உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமையும் ஒரு வாக்கியமாகவும் அமைய அதற்கு இடையில் ஆகிய என்ற ஓம உருவு மறைந்து வருவது ஓமை தொகை. சரி, ஓமைனா என்ன, ஓமைனம் என்ன அப்படின்னா, உவமேயும் அப்படின்னு சொல்றது உண்மையான நிஜமான பொருள். ஓமை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம இது போலன்னு சொல்றோமே. இப்போ பாருங்களேன், மதி முகம், முகம் அப்படிங்கிறது உவமேயம், மதி அப்படிங்கிறது ஓமை. மதினா நிலவு, நிலவு போன்ற முகம், அந்த போன்ற அங்கிற ஓம உருவு மறைஞ்சு வரதுனால அது ஓமை தொகை.
அப்படி சொல்றோம். மலர் விழி அப்படிங்கிறது பாருங்க, மலர் போன்ற விழி. இங்க மதிமுகம்னாக்கா மதி போன்ற முகம் அப்படின்னு நம்ம அந்த போன்ற அப்படிங்கிற ஓம உருவு மறைஞ்சு வர்றதுனால இது ஓமை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். உம்மை தொகை. உம்மை தொகை அப்படின்னாக்கா இம் அப்படிங்கிற எழுத்து மறைந்து வரும். இங்க பாருங்க, இரவு பகல், இரவும் பகலும், தாய் தந்தை, தாயும் தந்தையும் அப்படிங்கிற இம்முங்கிற அந்த ஓம உருவு மறைஞ்சு வரக்கூடிய தான் உம்மை தொகை. சரி, இதுவே இரண்டு இடங்களுக்கு மேலே, அது ஒன்றுக்கு மேலே இம்மு வெளிப்படையாக வந்தால் எண்ணும்மை. இதுலேயே பார்த்துங்க, வெளிப்படையாக வந்தால் எண்ணும்மை, இம்மு மறைஞ்சு வந்தால் உம்மை தொகை. இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகைன்னா ஒன்றும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இங்கே மேலே சொல்லப்பட்ட வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை இதில் சொல்லாத வராத சில வார்த்தைகள் மறைஞ்சு வந்தும் நமக்கு பொருள் தரும். அப்படி தரக்கூடிய தான் அன்மொழி தொகை. இதில் இல்லாத வேற ஒன்றும் மறைஞ்சு வந்து நமக்கு பொருள் தரக்கூடியது தான். இங்கே பாருங்க, இந்த அன்மொழி தொகையை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு நம்ம பிரிப்போம். பொற்றொடி வந்தால் அப்படின்னா, தொடினா வளையல். இது எப்படின்னா, பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால். இங்க பொற்றொடி வந்தால் வந்தால் இந்த பயனிலை எப்படி முடிஞ்சிருக்குன்னா, பெண் அப்படிங்கிறத நமக்கு சொல்லாமலே சொல்லுது. பொற்றொடி பொன்னால் ஆகிய அங்க இந்த ஓம உறுப்பு மறைஞ்சிருக்குது. வளையலை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்குது. அப்படி 2, 3 ஓம உறுப்புகள் மறைஞ்சு வந்து இந்த அன்மொழி தொகையாக இது வந்திருக்கு. இது எப்படி வருதுன்னா, மூன்றாம் வேற்றுமை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை. நான் ஷார்ட் ஆகிக்கிறேன். மூன்றாம் வேற்றுமை புறத்தே பிறந்த அன்மொழி தொகை என இந்த பொற்றொடி வந்தால நம்ம குறிக்கிறோம். இப்படி தொகைநிலை தொடர்கள் 6 வகையில் நமக்கு வந்து பொருள் தரக்கூடியது. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துக்குன்னா நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். 8வது புக்கில் 110வது பக்கத்தில் இதனுடைய ஃபுல்லாக இருக்குது. ஒரு முறை கோத்திரு பண்ணுங்கள். கண்டிப்பாக இது கேள்வி இருக்கும். படிங்க, பயன்பெறுங்க. நன்றி. நட்புடன் நான் ரமேஷ் நெமலி.